கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த பவுடரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் போட்டு 5 நிமிஷத்துல இந்த கஞ்சியை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சுவையா இருக்கும் இந்த கஞ்சி. ஒண்ணும் இல்லங்க. நம்மளுடைய பாரம்பரியமான உளுந்த கஞ்சி தான். இதுல இன்னும் கொஞ்சம் சுவைய கூட்டி, ஆரோக்கியத்த கூட்டி, கொஞ்சம் வித்தியாசமான முறையில செய்திருக்கேன். வளரக்கூடிய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், 30 வயத கடந்த பெண்களா இருக்கட்டும், இத வாரத்துல 3 தடவ எடுத்துக்கும்போது, எந்த விதமான உடல் உபாதையுமே இல்லாம ஆரோக்கியமா இருப்பீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து, முழு உளுந்து, உடைச்ச உளுந்து எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா வெள்ளை உளுந்து பயன்படுத்தாதீங்க. இது வந்து சராசரியா 200 கிராம் இருக்கும். மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. கருகிடக்கூடாது. ரொம்ப வேகமா வச்சு வறுத்தீங்கன்னா அதனுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்காது. இப்ப இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பார்லி. பார்லி எதுக்காக சேர்க்கிறோம்னா பார்லில கால்சியம், மக்னீசியம், இரும்பு சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். உடலுக்கு நல்ல ஒரு பலத்தையும் கொடுக்கும். சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிங்க. அந்த பார்லி வந்து ஒரு பொன்னிறமா சிவந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சிவந்து வர ஆரம்பிச்சிட்டாலே உளுந்தும் சேர்ந்து நல்லா வந்து வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இதை இப்ப ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே பேன்ல 1/4 கப் அரிசி. 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் அரிசி சரியா இருக்கும். இந்த இடத்துல நான் பச்சரிசி பயன்படுத்திருக்கேன். நீங்க நார்மலா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியும் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா சிவப்பரிசி அந்த மாதிரி எந்த அரிசியா இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அரிசியை வந்து ஒரு முறை கழுவிட்டு காய வச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க. கூடவே 6லிருந்து 7 ஏலக்காய், 1/4 கப் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு சுவைக்காக மட்டும் இல்ல, முந்திரி பருப்புல அதிகமான கால்சியம் சத்துக்களும் இருக்கு. அதுக்காக தான் சேர்த்துக்கோங்க. இதையும் இப்ப மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. அந்த அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு அப்படி லைட்டா உப்பி வர ஆரம்பிக்கும். ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்ப இதையும் வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்ப எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்முடைய பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர்ல இருந்து தினமுமே ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் விகிதம் வாரத்துல 3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாலே போதும். அந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. வளரக்கூடிய பெண் குழந்தைகள் சாப்பிடும்போது அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, இடுப்பு வலி, அந்த ஒற்றை தலைவலி இதெல்லாமே இருக்காது. இப்ப நம்முடைய சுவையான கஞ்சி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 பேருக்கு செய்றீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கூட தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கோங்க. இது எதுக்காகன்றதை நான் சொல்றேன். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த உளுந்து பவுடர், அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. நேரடியா உளுந்து பவுடரை இந்த இடத்துல சேர்த்தீங்கன்னா கட்டிப்படும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி வச்சுட்டு சேர்க்கிறோம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா கட்டிப்படாம இருக்கும். இப்போ கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. அந்த கஞ்சி நல்லா கொதிச்சு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல 3 டேபிள் ஸ்பூன் நான் இன்னைக்கு பவுடர் வெல்லம் சேர்க்கிறேன். இந்த இடத்துல பவுடர் வெல்லத்துக்கு பதிலா நீங்க கருப்பட்டி தாராளமா பயன்படுத்தலாம். சுகர் இருக்கிறவங்களும் தாராளமா சாப்பிடலாம். ஆனா கருப்பட்டியினுடைய அளவு வந்து குறைச்சி சாப்பிடுங்க. வெல்லம் பயன்படுத்தாதீங்க. பெண் பிள்ளைங்களுக்கு கருப்பட்டி சேர்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நல்ல சுவையா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதான், சுவையான கஞ்சி ரெடி. இதுல நம்ம பார்லி, முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் இதெல்லாமே சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால சுவையும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய சுவையான கஞ்சி. சுட சுட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். வயதுக்கு வந்த பெண்களுக்கு அந்த காலத்துல இது அதிகமா செய்து கொடுத்தாங்க. ஏன்னா உளுந்துல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், கால்சியம், மக்னீசியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம புரத சத்துக்களும் அதிகமா இருக்கு. கார்னிஷ்காக மேல பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இதுல வேணும்னா நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சுக்கு பொடி சேர்க்கும் போது ஒரு 30 வயதை கடந்தவங்க சாப்பிட்றாங்க, வாயு தொந்தரவு வருது அப்படின்னா அந்த சுக்கு பொடி அந்த வாயுவை வந்து நீக்கி கொடுத்துரும். உடல் சோர்வையும் நீக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you.